تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اغفر لي ولأخي وأدخلنا في رحمتك وأنت أرحم الراحمين. صدق الله العظيم. அல்லாஹ் தஆலாவின் பேரருள், அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதிலும் குறிப்பாக தனது ஹபீபு நாயகம் சர்வரே காயினாத் சர்காரே தோ ஜஹான் ஷஃபீஉல் முذنبீன் खातमुल लिल अंबिया इमामुल अंबिया முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வுடைய ஃபஸலு கரம், அல்லாஹ் நமக்கு இவ்வாண்டின் ரமபானை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். அதில் முதல் ஜும்ஆவை அடையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருளில் எண்ணிலடங்கா அருள்தான் ரமலான். ரமலான் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. அல்லாஹ்வினுடைய அருளை இந்த அடியார்களின் மீது அள்ளி பொழிய வேண்டும் என்பதற்காய் நமக்காக அல்லாஹ் இந்த ரமலானை தந்தான் என்பது நாம் பல பயான்களில் நாம் கேட்டிருப்போம். உண்மையிலேயே ஹஸரத் அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா சொல்லுவார்கள், ரமலானில் அல்லாஹ் எவ்வளவு கருணை இந்த அடியார்களின் மீது புரிகிறான் என்பதை ஒரு அடியான் உண்மையில் விளங்கிக் கொள்ளுவானேயானால் வருடம் முழுவதும் ரமலானாக இருந்து விடாதா என்று அவன் ஆசை கொள்வான் என்று சொல்லுகிறார்கள். அன்பர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் ரஹ்மத்தை, கருணையை இந்த அடியார்களின் மீது தர வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு மாதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அன்பர்களே, ஏதாவது கொஞ்ச நேரம் அந்த நேரத்தில் மட்டும் உனக்கு ரஹ்மத் செஞ்சு விட்டுறேன் அப்படின்னு அல்லாஹ் வைக்கல. ஒரு மாதம் முழுவதையும் தந்து இந்த ஒரு மாதம் முழுவதும் என் ரஹ்மத்தை நீ அள்ளிக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உண்மையில் அல்லாஹ்வின் ரஹ்மத்து தான் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம். அன்பர்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத்து இல்லை என்றால் அந்த மனிதனால் வாழ முடியாது. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னை யார் என்று அறிமுகப்படுத்தும் நேரத்தில், தன்னை யார் என்று இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தும் நேரத்திலே குர்ஆனை திறந்தால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அந்த இரட்சகன் யார்? அவன் அகிலங்களுக்கெல்லாம் ரப்பானவனாய் இருக்கிறான். அகில உலகங்கள் அனைத்திற்கும் ரப்பானவன். அவன் யார்? அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் கருணையாளன், அன்பாளன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதைதான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். இப்போ ரஹ்மான் ரஹீம் இரண்டு தன்மைகளை அல்லாஹ் தன்னிலே எடுத்து அதுதான் நான் என்று நமக்கு அறிமுகம் செய்கிறான் என்று சொன்னால் உண்மை அதுதான். அன்பர்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத் இல்லாமல், அல்லாஹ்வின் கருணை இல்லாமல் நாம் வாழ முடியாது. இவ்வளவு நாள் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதும் அல்லாஹ்வின் கருணையை கொண்டுதான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், நான் உங்களுக்கு மலையை இறக்கி தருகிறேன் அல்லவா, அந்த மலையை இறக்குவதும் என் ரஹ்மத்திலிருந்தும் உள்ளதுதான். பெரியோர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் நிஅமத்துக்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ, அல்லாஹ்வின் நிஅமத்துக்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்துணை நிஅமத்துக்களும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் வெளிப்பாடுதான். அல்லாஹ் ரஹ்மானாக இருக்க போய் தான்
அந்த நிஅமத்துகளை உங்களுக்கு தந்திருக்கிறான். நமக்கு கண்ணை தந்தான், நமக்கு காதை தந்தான், நமக்கு இருதயத்தை கொடுத்தான், நுரையீரல்களை தந்தான், குடலை தந்தான், உடல் உறுப்புகளை இயங்கச் செய்கிறான், இரத்தங்களை ஓடச் செய்கிறான், அதிலே சிகப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் என்ற அத்துணைகளையும் சரியான முறையில் ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி வைத்து கொண்டே இருக்கிறானே, இது அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் வெளிப்பாடு என்கிறார்கள். அன்பர்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத் எந்தளவு இருக்கிறது என்று சொன்னால், நாம் பிறப்பதிலிருந்தல்ல, பிறப்பதற்கு முன்பிருந்தே அல்லாஹ்வின் ரஹ்மத் நம்மின் மீது இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், கர்ப்பப்பை எப்படிப்பட்டது என்று சொன்னால், மனிதனுடைய விந்தணுக்கள் உள் செல்லும் போது அதை வெளியே அனுப்பக்கூடிய விதத்தில் தான் கர்ப்பப்பை இருக்கிறது. ஆனால் கர்ப்பப்பையை தாண்டி அந்த கரு முட்டைக்கு அல்லாஹ் நீ ஜனிக்க வேண்டும் என்பதற்காக, நீ கருவுற வேண்டும் என்பதற்காக எந்த அணுவிலே நீ இருந்தாயோ அந்த அணுவை அல்லாஹ் முன்னேறச் செய்து அதை எல்லா வகையான ஆபத்துகளை விட்டும் காப்பாற்றி அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்து உன்னை உருவாக்கினானே, இதுவும் அல்லாஹ்வின் ரஹ்மத்து தான். எத்தனையோ அணுக்கள் வேஸ்டாக போகிறதல்லவா, கோடிக்கணக்கான அணுக்கள் நீரோடு நீராய் அது கழுவப்பட்டு செல்வது போல உன்னையும் அல்லாஹ் கழுவப்பட்டு சென்றிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் ரஹ்மத் உன்னை அந்த இடத்தில் உதிக்கச் செய்தான். உன் தாயின் வயிற்றில் உன்னை வளரச் செய்தவன் உன் ரப்பு. அன்பர்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத் இல்லை என்றால் ஒரு மனிதன் கருவாக முடியாது, அவன் பிறக்கவும் முடியாது என்று தருகிறார்கள். அதற்கு பின்பு அல்லாஹ் நாம் வாழும் காலத்திலே எத்தனை ரஹ்மத்துகளை அடுக்கடுக்காய் அடுக்கடுக்காய் ஒவ்வொரு வினாடியும் வினாடியும் நமக்கு அவன் ரஹ்மத்துக்களை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறான். உண்மையில் அல்லாஹ்வை விட பேரருளாளன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் அடியார்களின் மீது அருள் புரிந்து கொண்டே இருக்கிறான். மற்றவர்கள் செய்யக்கூடிய அருள்கள், நமக்கு தாய் அருள் செய்கிறாங்க, நமக்கு அத்தா ரொம்ப கருணை காட்டுறாங்க, நம்முடைய உஸ்தாது நமக்கு ரொம்ப கருணை காட்டுறாங்க, நம்ம அண்ணன் நம்ம மேலே கருணை காட்டுறாரு என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அத்தனை அன்புகளும் உன் மீது யாரெல்லாம் பாசம் காட்டுகிறார்களோ, உன் மீது யாரெல்லாம் கருணை காட்டுகிறார்களோ, உன் மீது இரக்கம் காட்டுகிறார்களோ, இது அத்துணையும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தினுடைய 100 பங்கு தான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தன் ரஹ்மத்தை 100 பங்குகளாக ஆக்கி அதில் 1 பங்கை இந்த பூமியிலே தெளித்து விட்டு இருக்கிறான். அந்த 1 பங்கின் விளைவுதான் ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது அன்பு காட்டுகிறது, ஒரு பூனை தன் பிள்ளைகளின் மீது அன்பு காட்டுகிறது. பெருமானார் சொல்லுவார்கள், யதராஹமு பிஹி, அதை கொண்டுதான் ஒருவருக்கொருவர் பாசம் காட்டிக் கொள்ளுகிறார்கள், கருணை காட்டிக் கொள்ளுகிறார்கள். அப்போ அல்லாஹ்வின் ரஹ்மத்தை எண்ணி பாருங்கள். ஒரே ஒரு கருணை என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அதாவது ஒரு இடத்துல போருக்கு போனாங்க. போருக்கு போய் பல கைதிகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். நிறைய காபிர்கள் கைதிகளாக நிற்கிறார்கள். பெருமானார் படைத்தளபதியாக நிற்கிறார்கள், சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இப்போ எதிரி படையில் ஒரு பெண்மணி இருக்கிறாள். அந்த பெண்மணியுடைய கை குழந்தை, தவழும் குழந்தை, அந்த கைதியான பதற்றத்தில் குழந்தையை கீழே வைத்து விட்டால் அந்த குழந்தை தவழ்ந்து எங்கோ போய்விட்டது. குழந்தை பரிதவித்த ஒரு புறம், ரெண்டாவது ரொம்ப நேரம் ஆச்சு பால் கொடுத்து. உடனே அந்த தாய் அப்படியே தேடுகிறாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபை விட்டு கிளஞ்சிட்டா, தேடிக்கிட்டு இருக்கிறா புள்ளை. என்னொன்னே பெருமானார் கண்டுக்கல, சஹாபாக்களை பேசாமல் இருக்க சொல்லிட்டாங்க. பார்க்குகிறார்கள், ரொம்ப நேரம் தேடுறா, கடைசியாக புள்ளையை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா புள்ள கூட்டத்துக்கு மத்தியில் தவழ்ந்து போகுது. அதனால் என்ன பண்ணா, அவளும் தவழ்வது போன்று படுத்து விட்டாள். அப்படியே தவழ்றா, எங்கே இருக்கா புள்ளைன்னு தேடி கடைசியாக ஒரு இடத்துல அந்த புள்ளையை பிடிக்கிறா. அந்த புள்ளையை வாரி அணைத்தவள் அந்த இடத்திலேயே தன் மார்பகத்தை திறந்து பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாள். அத்துணை பேர் பார்க்கிறார்களே என்ற அந்த கூச்சம் அந்த பெண்ணுக்கு இல்லை. தன் பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் தான் இருந்தது. இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த பெண் அந்த குழந்தையின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா? ஆமாம் யா ரசூலுல்லாஹ், ரொம்ப பாசம் வச்சிருக்கா. இப்போ கேட்டாங்க, இந்த குழந்தைய அந்த பெண்மணி நரகத்தில் போடுவாளான்னு கேட்டாங்க. உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், போட மாட்டா யா ரசூலல்லாஹ்.
இதைவிட 100 மடங்கு பிரியம் உள்ளவன் நம் ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நம் கருணை மிக்க ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் அர்ஹமுர் ராஹிமீன். உலகத்திலே யாரெல்லாம் நம்மின் மீது இரக்கம் காட்டுகிறார்களோ, நம்மின் மீது யாரெல்லாம் அன்பை பொழிகிறார்களோ, உங்களுக்கு அன்பான மனைவியாய் இருக்கட்டும், அந்த மனைவியை காண, உன் தாயை காண, உன் தந்தையை காண, இல்லை இவர்களின் ரஹ்மத்துக்கு காரணமானவன் ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா. அதனால் தான் நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பேசும்போது சொல்லுவார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பிக்ஃபிர்லி வலி அஹி, யா அல்லாஹ் என்னை என் சகோதர ஹாரூனை மன்னிச்சிரு அல்லாஹ், வஅத்கில்னி பிரஹ்மதிக, ஒரு ரஹ்மத்தில் என்னை நுழையச் செய்வாயாக, வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ ரஹ்மத்து செய்பவர்களுக்கெல்லாம் ரஹ்மானாயே ஆகிவிட்டதே, எல்லா கருணையாளர்களுக்கும் கருணையாளன் அல்லவா, நீ அருள் கொடைக்கெல்லாம் அருள் கொடை கொடுப்பவன் அல்லவா. அல்லாஹ் தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிஸா வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். முந்திய மகனை அனுப்பிவிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணாமல் போய்விடுகிறார்கள். இரண்டாவது மகன் புன்யாமீனை அனுப்பும்போது சொல்லுகிறார்கள், ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிஸா, அல்லாஹ் இந்த குழந்தையை பாதுகாப்பவன், வல்லாஹு அர்ஹமுர் ராஹிமீன், என் குழந்தைகளின் மீது மிக பேரருளாளனாய் அவன் இருக்கிறான் என்று அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுகிறார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், அந்த அண்ணன் தம்பிகள்லாம் பார்த்து சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாளில் உங்களுக்கு பழி வாங்குதல் இல்லை, வஹு அர்ஹமுர் ராஹிமீன், அந்த ரப்பு கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன், நபிமார்களுக்கு நீங்கள் துரோகம் செய்திருந்தாலும் உங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடும் நோயிலே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நோய்? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை புழுவாய் நெருங்கியது. அந்த அளவிற்கு நோய்வாய்ப்பட்ட போது அவர்கள் கேட்க சொல்லுகிறார்கள், இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியம் துர்ரு, ரப்பே எனக்கு நோய்பட்டு விட்டது ரப்பே, வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிறாயே. அல்லாஹ்வின் இந்த வார்த்தை அர்ஹமுர் ராஹிமீன் என்ற வார்த்தையை அல்லாஹ் கேட்டால் அல்லாஹ்வின் ரஹ்மத் பொங்கி வருமா? அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஷிஃபாவை வழங்கினான். நீண்ட நாள் மருந்து சாப்பிட்டு ஷிஃபாவை வழங்கல அல்லாஹ். வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வினாடியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்திரிங்க நபியனா, எந்திரிச்சு நின்றாங்க. ஒரு உதறுங்க, நாங்கள் உதறினாங்க, ஷிஃபாவாகி விட்டார்கள். அல்லாஹு அக்பர். வெளியே போயிருந்த மனைவி திரும்பி வந்து பார்த்து சொன்னாங்களாம், இங்கே ஒரு நோயாளி படுத்திருந்தாரே பார்த்தீங்களான்னு கேட்டாங்களாம். அப்போ என்ன பார்த்துக்கங்க, அல்லாஹ் எந்த அளவுக்கு ஷிஃபாவை வழங்கினான். அல்லாஹ்வின் ரஹ்மத்துடைய தஜல்லி வெளியாக ஆரம்பித்து விட்டால் அர்ஹமுர் ராஹிமீன். சிந்தித்து பார்க்கிறோம், தாயைத்தான் உலகத்திலே மிகப்பெரிய சிந்தனை கருணையாளர் என்று உலகம் போற்றுகிறது. தாயை மிஞ்சியதோர் அன்பில்லை என்று உலகம் சொல்லுகிறது. ஒரு கணம் சிந்தித்து பார்க்கிறோம், தாயின் ரஹ்மத்து பெரிதா அல்லது அல்லாஹ்வின் ரஹ்மத்து பெரிதா என்று நாம் சிந்தித்து பார்த்தால், அன்பர்களே யோசித்து பார்க்கிறோம். தாய் நாம் பிறந்ததற்கு பின்னால் நாம் அழுகும் சமயத்திலே நமக்கு அமுதூட்டி வளர்த்தவள். நாம் ஒரு கணம் வெளிரங்கத்திலே வந்து சிந்தித்து பார்க்கிறோம், அந்த ரங்கத்திலே தாயின் அன்பையும் அல்லாஹ் தான் கொடுத்தான் என்பது ஹகீகத்து. அது உண்மையாக இருந்தாலும் வெளிரங்கத்திலே பார்க்கிறோம், தாய் அவள் நமக்கு அமுதூட்டினாள். நாம் பிறந்ததற்கு பின்பு நாம் அழுதால்தான் தூக்கி அமுதூட்டினாள். ஆனால் அல்லாஹ் கருவறையிலே உள்ளிருக்கும் போது இருட்டறையிலே உள்ளே வைத்து நாம் அழுகாமலேயே 10 மாத காலம் நமக்கு உணவளித்தான். அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் கருணையாளருக்கெல்லாம் கருணையாளர். அன்பர்களே, தாய் அவளுடைய கருணை இருக்கிறதே ஒரு கட்டத்திலே நின்றுவிடும். நமக்கு குழந்தையாய் இருக்கும் போது நம்மை குளிப்பாட்டுவாள், நம்மை கழுகி விடுவாள், அழகிய ஆடைகள் அணிவாள். கொஞ்சம் பெருசாய் மேலே வர்றோம், ஒரு 3-4 வயசு அடையணும், இனிமேல் நீயே கழுகிக்கிடாங்குவா. 7 வயசு ஆயிட்டோம், நீயே ட்ரெஸ்ஸு போட்டுடாங்குவா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயிட்டோம், உன் பொண்டாட்டி இல்லையா உனக்கு சமைக்கிறதுன்னு கேட்பா. அவளுடைய அன்புகள், அவளுடைய பாசங்கள் ஒரு கட்டத்திலே நின்று போகும். ஆனால் என் ரப்புடைய பாசம், என் ரப்புடைய கருணை நான் மௌத்தாகும் நேரம் வரை, என்னுடைய கடைசி வினாடி வரை, கலிமா சொல்ல வைக்கும் வரை என் ரப்புடைய கருணை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்பர்களே, நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வின் பாசத்திற்கும் ஒரு தாயுடைய பாசத்திற்கும் வித்தியாசத்தை கணக்கிட்டு பார்த்தால் 3ஆவதை பார்க்கலாம்.
பல தடவை ஒரு தாய்கிட்ட போய் கேட்டால் அந்த தாய் எரிச்சல் அடைவா. ஒரே மகன்தான், தன் செல்ல புள்ளதான். ஆனால் ஒரு தடவைக்கு பல தடவை திரும்ப திரும்ப ஒன்றை கேட்கும் போது சீ போடா என்று தள்ளி விடுபவளாய் அந்த தாய் மாறி போகிறார். ஆனால் ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? என் அடியான் எவ்வளவு கேட்கிறாயோ, ஒரே விஷயத்தை பல தடவை கேட்கிறையாடா, கேள்றா, நீ கேட்க கேட்க சந்தோஷப்படுறேன், நீ என்கிட்ட பேசுவதை நான் ஆசைப்படுகிறேன். ஒரு வலியுல்லாவின் வரலாறுலே சொல்லுகிறார்கள், ஒரு வலியுல்லா திரும்பி திரும்பி ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் அதை கொடுக்கவே இல்லை. ரொம்ப நாளாக கேட்டதுக்கு பிறகு இவ்வளோ நாள் கேட்டேன் அல்லாட்ட, பல ஆண்டுகள் 20 வருஷம் கேட்டேன், கொடுக்கலையா அல்லா, சரி நிப்பாட்டிக்குவோம் அப்படின்னு அன்னைக்கு நிப்பாட்டினாங்களா அந்த துவாவை கேட்குறத. உடனே இன்னொரு வலியுல்லான்னு அல்லா அசரி ரம்சானா அவங்க வந்து சொன்னாங்களா, ஏன் நிப்பாட்டிட்டீங்க? 20 வருஷமாக நீங்கள் அல்லாட்ட பேசுறது அல்லா ரசிச்சுக்கிட்டு இருந்தான், அதனால தான் அவங்களுக்கு கொடுப்பதை தாமதப்படுத்தினால், நீங்கள் ஏன் நிப்பாட்டி விட்டீர்கள் என்று கேட்கிறார். அப்போ அன்பர்களே, திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் தெவிட்டாமல் நம் பேச்சை கேட்பதற்கு ஒரு ரப்பு இருக்கிறான். தாய் கூட அவள் எரிச்சல் அடைந்து விடுவாள். அன்பர்களே, நாம் ஒரு பாவம் செய்து விட்டால், அடுத்து பார்க்கிறோம், நாம் ஒரு பாவம் செய்து விட்டால் அந்த தாய் நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை தண்டிச்சிடறான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கருணையே உருவானவன். நம்மின் மீது எவ்வளவு பாவம் செய்து கொண்டிருந்த போதும், பாவிகளாய் பிண்டங்களாய் இருந்த போதும் நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் அருளை அள்ளி பொழிந்து கொண்டு இருக்கிறான். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறாங்க, மறுமையில் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய தீர்ப்பு வழங்கும் பொறுப்பை உங்கள் தாயின் கையில் ஒப்படைத்து விடுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு கேட்டாங்க. அப்படியா, என் தாய்ட்டியா, அவங்க வந்து என் சொர்க்கம் சொல்லிடுவாங்க அப்படின்னு இருக்குமா இல்லையா? அப்படிங்கிற அடிப்படையில் உங்கள் தாய்கிட்ட ஒப்படைச்சிட்டா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. உடனே சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களாம், ஒருபோதும் நான் அல்லாஹ் விட்டு அதை சம்மதிக்க மாட்டேன். ரப்பே, என் தாயிடத்தில் மட்டும் அந்த பொறுப்பை ஒப்படைத்து விடாதே. ஏன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, என் தாய் ஏதாவது நான் தப்பு செய்து விட்டால், என் தவறுகளை கண்டி பார்த்தால், ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த தவறை செய்து விட்டால் அவள் அடிக்க ஆரம்பித்து விடுகிறாள், என்னை தண்டிக்க ஆரம்பித்து விடுகிறாள். அவளின் கையிலே என் மொத்த வாழ்நாளில் நான் செய்த அயோக்கியத்தனங்களின் பட்டியலை கொண்டு போய் கொடுத்தால் அந்த மறுமையிலே உன்னை ஏண்டா பெற்றேன்னு கேட்பாளே தவிர என்னை சொர்க்கத்திற்கு அனுப்ப மாட்டாள். ஆனால் என் ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? அத்துணை பாவங்களையும் அவைகளெல்லாம் சுருட்டி வைத்து, அடியானே இவை அனைத்தையும் நன்மையாய் மாற்றிவிட்டேனடா, போடா சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுவான், என் ரப்பிடத்திலேயே இருந்து கொள்ளட்டும், என் தாயிடத்தில் செல்ல வேண்டாம் என்று அதற்கு சுஃபியானு சௌரி சொன்னார்கள் என்றால், தாயின் கருணையை ஒரு தட்டிலும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை ஒரு தட்டிலும் நாம் வைத்து பார்ப்பவே முடியாது. என்பர்களே, தாயினுடைய கருணை ஒரு பக்கம், தந்தை அல்லாஹ்வின் கருணை மிகப்பெரியது, அர்ஹமுர் ராஹிமீன். அன்பர்களே, தாயின் கருணை இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது தெரியுமா? பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடியது. ஒரு காலம் உங்களுக்கு உதவி செய்வாள். ஒரு நல்ல வயசுக்கு வந்துட்டீங்க, தம்பி அந்த கிளாஸை எடுத்துட்டு வாங்குவா, தம்பி அதை எடுத்துட்டு வாங்குவா, இந்த வேலை செய்யிடாங்குவா, குப்பை கொட்டிட்டு வாங்குவா, வீட்டை கூட்டுங்குவா, இதை செய்யுங்குவா, அதை செய்யுங்குவா, எதையுமே செய்ய மாட்டேன், பெத்தேல சோறு போடு சொல்லி பார்க்கட்டுமே அந்த பையன், அவனை புடைத்து விடுவாள், அடித்து விடுவாள். அப்ப அன்பர்களே, அந்த தாய் பிரதிபலனை எதிர்பார்க்கிறார். ஒரு கட்டம் பாசம் காட்டினாலும் மறுகட்டத்தில் அவள் மௌத்து வரை இந்த பையன் அவனை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறாள், அவனுக்கு வாங்கி தர வேண்டும் என்று நினைக்கிறாள். ஆனால் என் ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹு சமத், நான் கருணை, நான் அள்ளி கொடுப்பவன், பிரதிபலனை எதிர்பார்க்காதவன். அல்லாஹு சமத். நீங்கள் கியாமத்து வரை அல்ல, உலகம் வாழும் முடியும் காலமெல்லாம் நீங்கள் வாழ்ந்து உங்களுக்கு எல்லா நியாமத்துகளையும் அல்லாஹ் கொடுத்தாலும், உனக்கு இவ்வளோ கொடுத்துறேடா, எனக்கு கொஞ்சம் திருப்பி கொடுறா, எனக்கு இதை செய்யடா என்று அல்லாஹ் கேட்பதே இல்லை. நம்மை தொழுக சொல்வது கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்காகத்தானே தவிர அவனுக்காக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, தாயையும் பார்க்கிறோம், அவளையும் பார்க்கிறோம். அன்பர்களே, தாயினுடைய பாசம் இந்த உலகத்திலே இருக்கலாம், எவ்வளவுதான் இந்த உலகத்தில் அவன் நமக்கு பாசம் காட்டி இருக்கலாம், மறுமையிலே தாய் வரும்போது என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. எந்த தாய் இந்த உலகத்திலே உன்னை சீராட்டினாலோ, உனக்கு பாதுகாப்பு தந்தாலோ, உன்னை அழகுபடுத்தினாலோ, அதே தாய் மறுமைக்கு வரும்போது உன்னை தூரத்தில் கண்டாலே பின்னங்கால் பிரடையில் எடுக்க
ஓடி போவாள் என்கிறான் அல்லாஹ். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனி, அவர்கள் எல்லாம் ஓடி போவார்கள். ஆனால் என் ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? மறுமையினாலும் நம்மை பாதுகாக்கக்கூடியவன், அவன் ரஹ்மத்தை கொண்டு அருள் புரிக்கக்கூடியவன். ரஹ்மான் ஒரு பெயர், ரஹீம்னு ஒரு பெயர். ரஹீம்னா என்ன தெரியுங்களா? ரஹ்மான்னா இந்த உலகத்தில் காபிர்கள், முஸ்லிம்கள், நல்லோர்கள், கெட்டவர்கள் எல்லோருக்கும் ஒன்று போல் உபகாரம் செய்பவன். ரஹீம் என்ற தன்மையை அல்லாஹ் தனக்காக வைத்தான். யாருக்கு தெரியுமா? மறுமையில் என்னுடைய உம்மத்தினர்கள் பாவிகளானவர்கள் வருவார்கள் அல்லவா, அவர்களுக்கு ரஹ்மத் செய்வதற்கென்றே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஹதீஸில், புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது நண்பர்களே, ஆச்சரியமான ஹதீஸ். புகாரியிலே வருகிறது, கியாமத்தில் நல்லோர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, கெட்டவங்கள்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. அந்த கெட்டவர்கள் அல்லாஹ் மன்னிக்கிறவங்களை மன்னிச்சு அவங்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்படி அனுப்பக்கூடிய நேரத்தில் கடைசியாக ஒரு செய்தி நடக்கும். ஒரே ஒரு ஆள் அவன் செஞ்ச பாவத்துக்காக நரகத்திலே இருந்துட்டு அங்கிருந்து எடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே நிப்பாட்டப்படுவான். எபுக்கா ரஜுலும் பைனல் ஜன்னதி வன்னார், புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். ஒரே ஒரு ஆள் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு ஆள் அல்லாஹ் நிப்பாட்டிட்டு மொத்த வேலையும் முடிச்சதுக்கு பிறகு அவன் அப்படி பார்ப்பான். அங்கே நாம் இங்கே நினைக்கிற மாதிரி நண்பர்களே சாதாரணமானதல்ல மஹ்ஷர். மஹ்ஷரின் அல்லாவின் ரஹ்மத் இல்லாமல் நாம் ஒரு அடி கூட சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. இந்த ஹதீஸிலே வருகிறது, அந்த அடியான் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் இருப்பான். அவன் முகம் நரகத்தை பார்த்திருக்கும், அவன் எவ்வளவோ முயற்சி செய்வான் முகத்தை திருப்பணும்னு, திருப்ப முடியாது. இங்கு நாம் ஆடுவது போல் அசைவது போல் மறுமையில் ஒரு ஸ்டெப்பு கூட நம்முடைய முகத்தையோ கையையோ நம்மிஷ்டத்திற்கு அசைக்க முடியாத இடம்தான் அந்த மறுமையின் கொடூரம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் ரஹ்மத் இல்லை என்றால் நம்மால் ஒன்று முடியாத நண்பர்களே. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அடியான் அல்லாஹ்வை பார்த்து சொல்லுவானா, யா ரப்பி இஸ்ரிஃபு வஜ்ஹி, என் முகத்தை கொஞ்சம் திருப்பீர் அல்லாஹ், அனின்னார் கது கஷபனி ரீஹஹா, அதனுடைய அந்த கடும் சூடு, அதனுடைய சூடு காற்று என் முகத்தை வெந்து போக செய்து விட்டது. ரப்பே கொஞ்சம் முகத்தை மட்டும் திருப்பீர் அல்லான்னு கேட்பான். உடனே அல்லாஹ் சொல்லுவான், ஹல் அஸைத இன் ஃபஅல தாலிக பிக அன் தஸ்அல கைர தாலிக், அடியானே நீ கேட்குறத நான் கொடுத்துருவேன், ஆனால் ஒன்று, ஒரு ஷர்த்து என்ன, இனிமேல் வேறு எதுவும் நீ கேட்கக்கூடாது, சரியா? அப்போ என்ன தர்றேன், இல்லாட்ட தரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான். உடனே அந்த அடியான் சொல்லுவானா, லா இஸ்ஸத்திக்க, உன் இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக கட்டாயம் இனிமேல் எதுவுமே கேட்க மாட்டேன், இந்த முக கஷ்டமாக இருக்கிறப்ப கொஞ்சம் மட்டும் திருப்பிடலாங்குவான். அவன் திருப்பிடுவான், அல்லாஹ் தஆலா திருப்பி விட்டுருவான். ஹதீஸில் வருது, ஃபயஸ்ரிஃபுல்லா வஜ்ஹு அனின்னார், அல்லாஹ் திருப்பின உடனே சக்கத்த மாஷா அல்லாஹு ஐயஸ்குத்த, அல்லாஹ் எவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கணும்னு அவன் மூலமாக இருக்கணும்னு நானும் அவ்வளோ நேரம் பொறுமையாக இருப்பான். அதுக்கு பிறகு மெதுவாக யாரப்பிங்குவான். என்னடா அடியானேன்னு கேட்பான். யா அல்லா, அங்கே நேரம் சொர்க்கம் தெரியுதல்லா, கத்திம்னி பாபல் ஜன்னா, அந்த சொர்க்கத்தின் வாசல் வரைக்கும் அமைச்சரே அல்லான். டே இப்போ தானே சொன்னேன் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னியாடா, திருப்பியாண்டா கேட்குற? இல்லை அல்லா, லாஷ்கா ஹல்கக்க, உன் படைப்பினங்களில் கேவலமானவனா என்ன ஆக்கிறாத, அதை மட்டும் அல்லா. இல்லைப்பா தரமாட்டேன். இல்லை அல்லா, இது மட்டும் ரப்பே. சரி வேற எதுவும் கேட்க மாட்டேன் அல்லா. அப்படின்னா கொண்டு போய் வைக்கிற, வேற எதுக்கு மேலே கேட்கக்கூடாது, சத்தியமாக கேட்க மாட்டேன் அல்லா. சொர்க்கத்தின் வாசல் வரை கொண்டு போவான். ஹதீஸிலே வருகிறது, வஷக்கத்த மாஷா அல்லாஹு ஐயஸ்குத்த, அல்லாஹ் நாடியவரை அவன் பொறுமையாக இருப்பான். அதற்கப்புறம் திருப்பி கேட்பான், யா ரப்பி அதுகில் நீ ஜன்னா, யாரெல்லாம் சொர்க்கத்துக்குள்ளே விட்டுற ரப்பேங்குவான். அல்லாஹ் தஆலா ஒன்றும் கேட்க மாட்டேன் அல்லாஹ். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவனை சொர்க்கத்துக்குள் அனுப்பிவிட்டு, இவன் தான் கடைசியில் சொர்க்கம் போவன். அனுப்பிவிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, இந்த உலகமும் அது போன்ற 10 மடங்கு இடமும் உனக்குண்டு எடுத்துக்கோன்னு சொல்லுவான். அப்போ அவன் கேட்பானா, யாரை என்னை வச்சு கிண்டல் பண்ணலையே அப்படின்னு அவன் கேட்பான். அல்லாஹ் சிரிப்பான் என்று ஹதீஸ் வருகிறது. நீளமான ஹதீஸை சுருக்கம் சொல்லுகிறேன். நமக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? வசக்கத்தல்லாவும் மாஷா அல்லாவும் யஸ்குத்த, அவனை மௌனமாக இருக்க வைத்ததும் அல்லாஹ் தான், கேட்க வைத்ததும் அல்லாஹ் தான். அவனை மௌனமாக இருக்க வைத்ததும் அல்லாஹ் தான், அல்லாஹ்விடத்தில் கேட்க வைத்ததும் அல்லாஹ் தான். அன்பர்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத்து இல்லை என்றால்
நம்மால் மறுமையில் ஒரு ஸ்டெப்பு வைக்க முடியாது. இப்போ அந்த ரஹ்மத் நமக்கு எவ்வளவு தேவை இருக்கிறது. அல்லாஹ் இந்த முதல் 10 ரஹ்மத்தை அள்ளித்தரும் 10 ஆக்கி இருக்கிறான். ஆஃபர் தருகிறான். நம்மை விட்டும் 6 நோன்புகள் கடந்து விட்டன. 6 நோன்புகள் நம்மை விட்டும் போய்விட்டன. 6 இரவுகள் நம்மை விட்டும் சென்று விட்டன. ரஹ்மத்தில் 3இல் 2 கடந்து விட்டோம். இன்னும் 4 நாட்கள் நமக்கு பாக்கி இருக்கிறது. அன்பர்களே, நமக்கு எவ்வளவு ரஹ்மத் தேவை இருக்கிறது. வீட்டில் பரக்கத்து வேணும், அது ரஹ்மத். வீட்டில் கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டும், அது ரஹ்மத். உங்களுக்கு செழிப்பு வேண்டும், அது ரஹ்மத். ஆரோக்கியம் வேண்டும், அது ரஹ்மத். எது வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் கிடைக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரப்பே, அந்த ரஹ்மத்தை என் மீது கொட்டி தருவாயாக என்று கேட்டவர்கள் எத்தனை பேர்? அல்லது மற்ற காலங்களைப் போல் வேஸ்டா இதையும் கடித்து முடித்தவர்கள் எத்தனை பேர்? அன்பர்களே, காலங்கள் போய்விடும், ரமதான் நம்மை விட்டும் கடந்துவிடும். அல்லாஹ்வின் ரஹ்மத் நமக்கு கிடைக்காவிட்டால் இந்த உலகமும் நமக்கு கை சேதம், கபரும் கை சேதம், மஹ்ஷரும் கை சேதமானதாய் ஆகிவிடும். அதனால தான் அல்லாஹ் மக்ஃபிரத்தை பின்னாடி வச்சான், ரஹ்மத்தை முன்னாடி வச்சான். அன்பர்களே, எனவே நாம் இந்த வரக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு தொழுகை முடியுது, 4 நிமிஷம் உட்காருங்க, ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் எந்திச்சு ஓடாதீங்க. கஞ்சி உங்களுக்குன்னு இருக்கிறது இருக்கும், எங்கேயும் போயிடாது. ஒரு 2 நிமிஷம் அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. எப்பயும் கேட்குறத விட கொஞ்சம் கூடுதலா, ரப்பே யா அல்லாஹ், ஒரு ரஹ்மத் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்கல்ல. நான் எம்மாத்திரம் ரஹ்மானே, நான் செய்த அயோக்கியம் ஒரு பக்கம் இருந்தாலும் உன் ரஹ்மத்தை யா அல்லாஹ் கொட்டி தருவாயாக ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே இந்த ரஹ்மத்தை நீங்கள் கேட்டு வாங்கி கொண்டால் மக்ஃபிரத் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அன்பர்களே, இந்த ரஹ்மத்தை 10 நீங்கள் கேட்கவில்லை எனில் மக்ஃபிரத்துக்கு கையேந்துவதில் அதில் அர்த்தம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். எனவே அன்பர்களே, இந்த காலத்தை பொக்கிஷமானதாய் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருளாய் அல்லாஹ் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ரஹ்மத்தை உங்களுக்கும் இந்த பாவிக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.